டெஸ்ட்ன்ற இந்த படத்தை வந்து தெரியாதனமா நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்து தொலைச்சு போட்டேன். ஐயோ யோ யோ யோ, இதெல்லாம் ஒரு படமாடா, இதெல்லாம் ஏன்டா எடுத்து வச்சிருக்கீங்க, இது வந்து இதுல கிரிக்கெட்டை வேற நுழைச்சு இதுல படத்தை வந்து கடுப்பேத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல கிரிக்கெட்டை பார்க்கலான்னு மட்டும் இந்த படத்தை வந்து என்ன மாதிரி ஓப்பன் பண்றாதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. இந்த படத்துல சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த சித்தார்த்து, நயன்தாரா, மாதவன் இவங்க 3 பேர் தான் சுத்தி சுத்தி காட்டுவாங்க. நீங்களும் என்னடா இது வேற ஏதாவது காட்டி தொலைங்களாடான்னா 3 பேரும் சரி 3 பேர் காட்டுறது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னா அதுவும் இல்லை, கடுப்பா இருந்தது. ஆக்சுவலா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டை வச்சு ஸ்டோரிஸ் சொல்லவே தெரியல. அதாவது கிரிக்கெட்டை ஒரு இதுவா வச்சுக்கிட்டு அதை சுத்தி வந்து இங்க பொலிட்டிக்கல் மூவிஸ்லாம் எடுப்பாங்க. ஓகேவா, இந்த லப்பர் பந்து, ஸ்டார், அந்த மாதிரி பொலிட்டிக்கல் மூவிஸ் எடுப்பாங்க. ஆனா லைக் உண்மையிலே கிரிக்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இங்க ஒரு மூவியும் இல்லை. ஏன்னா டெஸ்ட்ன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா, அதை வச்சு ஈஸியாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்டா. ஆனால் வந்து உங்களுக்கு என்னடா, உங்களுக்கு கிரிக்கெட் தெரியலையாடா, உங்களுக்கு கிரிக்கெட்டில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. வில்லன் வந்து ஹீரோவோட பையனை கடத்தி வச்சுட்டு காசு வாங்குறாரு, இவ்வளோதான் இதோட பிளாட்டு. இதுக்கு எதுக்கு வந்து கிரிக்கெட் உள்ளே வந்ததுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. கிரிக்கெட்டே தேவையில்லை. கிரிக்கெட் இல்லாமல் சும்மா ஒரு பணக்கார அப்பாப்பா அவனோட பிள்ளைய வந்து அப்பா கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காசு வாங்குறான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கிரிக்கெட் எடுத்துகிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் இல்லை. நானும் பார்க்குறேன் ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேன்றாங்க. சித்தார்த்து ஒரு 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 ஷாட்டில் கூட வந்து நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காட்டவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜாலியாக வந்து ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு, இவ்வளோதான் ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேன். அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துடுறாரு. எப்படி தான் வர்றாரு நம்மளுக்கும் தெரியல. திடீர்னு ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஆனால் வந்து இவங்க சொன்னோன்னே ஃபிக்ஸிங் பண்ணி தோத்துடுறாராம். அதாவது ஃபிக்ஸிங் பண்ணி அவர் வந்து விக்கெட்டை விட்டுறாராம், எல்லாட்டா அடிச்சு கிழிச்சிருப்பாராம். 2 வருஷமா ஃபார்ம்ல இல்லாத பேட்ஸ்மேனு திடீர்னு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆனால் ஃபிக்ஸிங் பண்றதுனால விட்டாரு. போங்கடா, இதெல்லாம் ஒரு படம். தயவு செஞ்சு நெட்ஃபிளிக்ஸ் பக்கம் போனீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப்